அசோசியேஷன் வைஸ் பிரசிடென்ட்னா நான் முதல்ல பண்ணது என்னன்னாக்கா, ஸ்டூடெண்ட்ஸோட குறை என்னென்னு கேட்கணும். அதாவது நம்ம குறையை தீர்க்கிறோமோ இல்லையோ, குறை என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸுக்கு திருப்தி ஆகிடும். அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, மண்டே தான் எனக்கு அட்மிஷன் டே, ஃபஸ்ட் அட்மிஷன் டே மண்டே, எல்லா மண்டேயும் வரும். ஸோ மண்டே ஈவினிங் வந்து எப்படி இருந்தாலும் நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ரவுண்ட்ஸ் போவோம். அப்போல்லாம் நாங்கள் டெய்லி நைட் ரவுண்ட்ஸ் போவோம். இப்போல்லாம் நான் கம்பேர் பண்ண இஷ்டப்படல. நைட் ரவுண்ட்ஸ் போவோம். நைட் ரவுண்ட்ஸ் போனாக்கா ஒரு நைட் ரவுண்ட்ஸ் 7:30க்கு ரவுண்ட்ஸ் போனாட்டு 7 ரவுண்ட்ஸ் போனேன்னா ரவுண்ட்ஸை முடிச்சுட்டு 8 காலேஜ் காலேஜ் ஹாலுக்கு வந்துடுவோம். காலேஜில் வந்து அங்கே எந்த ஹால் இருக்கும், காலேஜ் கவுன்சில் ரூம் இருக்கும். ஹாஸ்டல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் காலேஜ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருப்பாங்க. அவங்கள வந்து என்னப்பா என்ன செய்தி அப்படின்னு கேட்டாக்கா, அவங்க வந்து அவங்களுக்கு உள்ள குறைகளை வந்து சொல்லுவாங்க. இந்த வாரம் இதுன்னுட்டு அதில் வந்து பாதி குறைகள் வந்து அவங்களுக்கு சில குறைகள் வந்து தீர்க்க முடியாத குறைகளாக இருக்கும். அதாவது 9 மணிக்கு அப்புறம் பஸ் இல்லை, டவுனுக்கு போக முடியலம்பாங்க. நம்ம ஏன் டவுனுக்கு போகிறோம், இது மாதிரி இருந்துருங்கம்மா. தண்ணி இல்லைங்கிற குறை, பொதுப்படையான குறைகள் உண்டு. பொதுப்படையான மிஸ்டேக்ஸு டீச்சர்ஸை பற்றி இதெல்லாம் சொல்லுவாங்க. இதை நம்ம கேட்குறோம் அப்படிங்கிறனாலே, கிளாஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க, கிளாஸ் பண்ணலை, இல்லை ஸ்டூடெண்ட்ஸு தப்பு பண்ணுறாங்க, ட்ரக்ஸு விற்கிறாங்க, சாராயம் விற்கிறாங்க, இந்த மாதிரி கதைகள்லாம் வரும். இது கொஞ்சம் ஓப்பனாக வர்றப்ப, ஸ்டூடெண்ட்ஸ் ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப, ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து உங்களுக்கு பொதுக்கூட்டத்தில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்களே தவிர நல்ல பாயிண்ட்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண முடியும். இந்த ட்ரக் விற்கிறது, உள்ளே வந்து மாடுகளை விட்டு மேய்க்கிறது, இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறப்ப நாளைக்கு வந்து குறைஞ்சிடும், 4 இடத்துல குறைஞ்சிடும். ஒரு நல்ல பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு மீட்டிங்கில் சொல்கிறாங்க, சார் 8:30க்கு லைப்ரரி க்ளோஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்களால் படிக்க முடியல. லைப்ரரி புக்ஸ் எல்லாம் என்ன காஸ்ட்லி புக்ஸு எடுத்துகிட்டு போய் படிக்கவும் முடியாது. லைப்ரரி க்ளோஸ் பண்ணிட்டா நாங்கள் வந்து 12 மணி 1 மணி வரைக்கும் படிக்கிறோமே. என்ன ஸோ என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு. இல்லை சார், அந்த லைப்ரரி புக்ஸு எங்களுக்கு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குமே. இப்போ யாருப்பா கொடுத்து பார்த்துக்குவா, உங்களை நம்பி கொடுக்க முடியாதப்பா. லைப்ரரியில் புக்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமாப்பா. சார் லைப்ரரி அட்டெண்டரை கொடுக்க சொல்லுங்கள். சரி, மறுநாள் போய் லைப்ரரியில் போய் கேட்டேன், என்னப்பா செய்யலான்னு. சார் 8:30 மணிக்கு பஸ்ஸு போய்ட்டு சார், அதுக்கப்புறம் நாங்கள் லைப்ரரி திறக்க முடியாது சார். இல்லைப்பா, அப்போ நீங்கள் புக்கை வச்சுட்டு ஒருத்தர் ஆஃப் கொடுத்துருங்க, அவர் வந்து புக்ஸை வந்து இதில் வச்சுட்டு ஹாஸ்டலில் வச்சுருட்டோம், படிச்சுட்டு மறுநாள் மதியம் காலம்பரை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட போகட்டுமே அப்படின்னு. அவர் சாப்பாடு வேணுமா சார், சாப்பாடு நாங்கள் ஹாஸ்டலில் கொடுக்க சொல்கிறோம்ப்பா அப்படின்னு. டீன் பர்மிஷன், டீன்கிட்ட வேணாப்பா, நான் இவர்கிட்ட லைப்ரரி செக்ரட்டரி வைஸ் பிரின்சிபல் கிரேடில் இருப்பாங்க, நான் லைப்ரரி செக்ரட்டரி பர்மிஷன் வாங்கி தர்றேன்ப்பா, நீங்கள் வந்து நைட்டு தங்கிடுங்க, நீங்கள் வந்து லைப்ரரி புக்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுங்க, லைப்ரரி ஓப்பன் பண்ணிடல, ஒரு செட் ஆஃப் புக்ஸ் வச்சுட்டு கொடுங்க, அடுத்த நாள் காலம்பரை வந்து நீங்கள் அட்டண்டன்ஸ் கையெழுத்து போட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, இந்த மாதிரி நைட் டியூட்டி பார்த்துருங்கப்பா அப்படின்னேன். சரி அப்படின்னாங்க. அப்போ என்னாச்சுன்னா, எக்ஸாம் நேரத்தில் என்னென்னா ஒரு 3 months நைட் டியூட்டி, அந்த அட்டண்டன்ஸே வந்து டேர்ன் எடுத்து நைட் டியூட்டி அவங்க பார்க்குறது ஒன்றும் இல்லை. ஏன்னா ஹாஸ்டலில் சாப்பிட்றாங்க, நைட்டில் படுத்துடுறாங்க, டே டியூட்டியாக மாற்றிக்கிறாங்க. கன்வீனியன்ட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சம்மதம். அப்புறம் பிரின்ஸிபல் கேட்டார், நீ என்னடா என்ன கேட்காமே நீ பண்ணிட்டியோ, எல்லாம் ரொம்ப வேண்டி வருது சிவராஜன், என்னடா இருந்தார். இல்லை சார், அது வந்து இப்போ நீங்கள் போனீங்கன்னா அப்புறம் ஓட்டி கிட்டிம்பாங்க, நான் சொல்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளே நான் சொல்லிட்டேன், பிரின்ஸிபல் தெரியாமல் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன், அதனால் வைஸ் பிரின்ஸிபலையும் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து காலேஜ் ரூம் ஏதோ திறந்து விட்டுறோம், அது ஒன்றும் கஷ்டம் இல்லை சார், அதனால் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னேன். சரிப்பா, எதுவும் எனக்கு பிரச்சனை இல்லாமல் பண்ணால் புக்கை தொலைக்காமல் இருந்தேன். இல்லை சார், தொலைக்க மாட்டாங்க என்ன. இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல சிஸ்டம் போச்சு. சிஸ்டத்தை வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு, லைப்ரரி இஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸு, அட்டண்டன்ஸ் ஆர் டு ஹெல்ப் தி ஸ்டூடெண்ட்ஸு, இதை நீங்கள் வந்து சட்டம் போட்டு தான் ஒன்றுக்கும் சட்டம் போடணும் அப்படின்னாக்கா உலகத்தில் எதையுமே நீங்கள் வந்து நிலைநிறுத்த முடியாது. நோக்கம்தான் முக்கியமாக இருக்கணும் தவிர சட்டம் போட்டு தப்பாக செய்கிறத விட நோக்கத்தை சரியாக செஞ்சிங்கன்னா போகிறோம். தி மாரல் ஆஃப் தி ஸ்டோரி இஸ் தட் யூ கேன் டூ த ரைட் திங். ஸோ அந்த லைப்ரரி நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸை சாப்பாடு போட சொல்லி அட்டண்டன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணேன். அப்புறம் இன்னொரு பெரிய கம்ப்ளைண்ட் அங்கேருந்து வந்துச்சு. என்னென்னு கேட்டேன், சார் லேடிஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்ரூம் இல்லை நைட்டில், அங்கே லைப்ரரியில் படிக்கிறப்ப கஷ்டமாக இருந்துச்சு. பக்கத்தில் எந்த பாத்ரூம் இருக்குது, எஸ்பிஎம் ப்ரொஃபஸரோட பாத்ரூம் இருக்குது சார், நம்ம வந்து அந்த கீழே அந்த ஹால்கிட்ட வந்து சாவி வாங்கிக்கலாம். இல்லைம்மா, நான் வந்து ஈவினிங்கில் சார்ஜென்ட்டை வாங்கி கொடுக்க சொல்கிறேன், நீங்கள் லேடிஸ் செக்ரட்டரி யாராவது பொறுப்பாக வாங்கிக்கிங்க, மறுநாள் கிளம்புற சுத்தமாக இந்த சாவியை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுங்கம்மான்னு. இது பிரின்ஸிபலுக்கே தெரியாது. நாங்கள் சாவி வாங்கிட்டு லேடிஸ் வேர் யூஸிங்கிட்டு, லேடிஸுங்கிறப்ப லேடிஸ் வேர் யூஸிங்கிட்டு, இது வந்து வெளியிலே தெரியாது. இட் வெண்ட் ஆன் வெரி வெல் வித்தவுட் எனிபடிஸ் நாலேஜ். அதாவது நீங்கள் ப்ராப்ளத்தை வந்து காமனாக டிஸ்கஸ் பண்ணுறப்போ, ஸ்டூடெண்ட்ஸை வச்சு டிஸ்கஸ் பண்ணுறப்போ ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா,
90% வந்து ப்ராப்ளமே இருக்காது. அதாவது ஒருத்தர் வேணும்பாங்க, இன்னொருத்தர் வேணாம்பாங்க. அதுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு அந்த ப்ராப்ளத்தை அப்படியே சால்வ் பண்ண அந்த ப்ராப்ளம் வந்து உங்கள்கிட்ட வராது. இன்னொன்று வந்து நீங்களே சால்வ் பண்ணுற ப்ராப்ளமாக இருக்குது. அந்த லைப்ரரி ப்ராப்ளம் வந்து நீ எடுத்துகிட்டு போய் அவன் சாப்பாடு போட்டு சரியாக போச்சு. இன்னொன்று பாத்ரூம் ப்ராப்ளம் ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டு அவங்க ரூம் வாங்கிக்கிங்க, இன்னும் நீங்கள் 10 பேர் தானே படிக்க போகிறீங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்லை ஆல்டர்னேட்டிவ் சொல்லி நீங்கள் க்ளீன் பண்ணி சொல்லிக்கலாம், பார்த்துக்கலாம், நீங்கள் தனியாக பேசிக்கங்க, அவங்க ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. இந்த மாதிரி நம்மளுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு மேலே ப்ராப்ளம் போகாமல் நிம்மதியாக பண்ணிவிட்டு பண்ணலாம். இதெல்லாம் இன்ஸ்டியூஷன்ஸில் வந்து நம்மளுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஆனால் குறைகளை கேட்கணும். நான் வந்து டெய்லி எல்லா இதுலேயும் மண்டேயும் 7 மணிக்கு 8 மணிக்கு ஆரம்பித்தாலும் 9 மணிக்கு 1 மணி நேரம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குறைய சொல்லுவாங்க. அது மட்டும் சொல்ல மாட்டாங்க. எந்த டீச்சர் என்ன பண்ணாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, எந்த ஸ்டூடெண்ட்ஸு வந்து தப்பாக நடந்துக்கிட்டாங்க, இதில் வந்து காலேஜ் பேர் எதில் கெடுது, ஸ்போர்ட்ஸில் நம்ம என்ன பண்ணோம், இதில் கரப்ட் ப்ராக்டிசஸ் என்ன, எல்லாத்தையுமே இப்போ ஓப்பனாக பேசுவாங்க. அப்போ என்ன ஆகிடுனாக்கா நமக்கு தெரியும் யார் நல்லது யாருன்னு. இல்லை தப்பு பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வரமாட்டாங்க. யார் வந்து உங்களுக்கு நியாயமாக இருக்காங்களோ இவங்க தான் உங்களுக்கு அட்டன் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு யூ ஆர் மோர் ஃபெமிலியர். ரெண்டாவது யூ ஹேவ் ஏ ஸ்ட்ரென்த் டு ஆக்ட் ஆல்சோ. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டை பனிஷ் பண்ணால் கூட இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்கள் கூட நிற்பாங்க பனிஷ் பண்ண. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸை ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு எப்படி நான் வந்து மற்றவங்கள தப்பு செஞ்ச ஸ்டூடெண்ட்ஸை பனிஷ் பண்ணேன் அப்படிங்கிறத அடுத்ததில் சொல்கிறேன். ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு விரிவாக சொல்ல வேண்டியது. அடுத்ததில் சொல்கிறேன் எப்படி பனிஷ் பண்ணேன் அப்படின்னு.